அதை 2 3 சேர்ந்து பின்னி பின்னி கொண்டு வர்றது. நீங்க பொதுவா மாலைகள் பார்த்திருந்தீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா 2 3 ஸ்ட்ரிங் மாதிரி இருக்கும், ஒத்த கம்பி மாதிரி இருக்காது. அந்த பல விதமா பண்ணுவோம். ஒவ்வொரு மாலையும் எடுத்து இனி ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் அது எப்படி டிசைன் பண்றாங்க, எப்படி அதை மாலையாட்டு மாத்துறாங்க. உதாரணத்துக்கு பழைய காலத்துல இந்த கவச்சம்னு ஒண்ணு உண்டு. அப்ப இந்த கவச்சத்தை ஒரே ஷீல்டாவும் நீங்க பண்ணலாம். அது ஒரு விதமான டெக்னாலஜி. இரும்புல ஒரே இதா பண்றது. இன்னொன்னு என்னதுன்னா தகடு தகடா பண்றது. தகடு தகடா நீங்க பண்ணும்போது அது ஒரு சின்ன பிளெக்சிபிலிட்டி இருக்கும். இன்னொன்னு வளையமா சங்கிலி சங்கிலியா அது இன்னொரு பிளெக்சிபிலிட்டி கூடுதலா இருக்கு. அந்த மாதிரி இவங்க பிளெக்சிபிலிட்டிக்கு ஏற்றது மாதிரி அந்த த்ரெட்டினுடைய சைஸ் எல்லாம் பார்த்துக்குவாங்க.